ஹலோ, நான் தான் Murali Krishnan. இந்த வீடியோவில் நான் எப்படி $125 ஏர்ன் பண்ணேன் ஃப்ரீலான்சிங் மூலமாக அப்படின்னு நான் ஷேர் பண்ணுறேன். ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன், எப்படி ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. லைக் மெனி பிகினர்ஸ் இப்படி தான் சர்ச் பண்ணாங்க. ஸோ நானும் அதே மாதிரி தான் சர்ச் பண்ணேன். ஸோ எனக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருந்தது. பட் ஒன் டே நான் என்ன நினச்சேன்னா, எனக்கு ஃப்ரீலான்சிங் தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குன்னு நினச்சேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஆல்ரெடி ஓரளவுக்கு நாலேஜ் இருந்தது எக்ஸல் மேக்ரோஸ்லேயும் பவர் பிஐலையும். ஸோ அதை நான் செக் பண்ணி பார்க்கும்போது ஓகே, இது ஓரளவுக்கு டிமாண்டாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்கில்ஸை நீஷாக ஃபைன் பண்ணிவிட்டேன். இல்லை, ஸோ பேஸ்ட் ஆன் மை ஸ்கில்ஸை வச்சுட்டு நான் நிறைய ரிசர்ச் பண்ணும் போது எனக்கு ஃபைவர் தான் பெஸ்ட் ஆப்ஷனாக தெரிஞ்சது. அதனால் நான் 2024 ஃபெப்ரவரி மந்த் பார்த்திங்கன்னா நான் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணேன். ஸோ ஆஃப்டர் 1 மந்த் பார்த்திங்கன்னா எனக்கு ஆர்டர் ரிசீவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆர்டர் வரத்துக்கு முன்னாடியே நான் சின்ன ஒரு 4 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணேன். ஸோ அதுதான் எனக்கு இப்போ வரையுமே எனக்கு ஆர்டர் வரத்துக்கு ஹெல்ப் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ஸ்டெப்ஸை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நீஷை கண்டுபிடிக்கிறது நம்ம ஸ்கில்ஸை வச்சு. ஸோ பேஸ்ட் ஆன் மை ஸ்கில்ஸ் வச்சுட்டு நான் ஒரு நீஷை ஃபைண்ட் பண்ணிவிட்டு நான் என் கஸ்டமருக்கு சம்திங் இஸ் வேல்யூபிள், அந்த மாதிரி ஒரு வேல்யூபிளான ஒரு சர்வீஸை நான் ப்ரொவைட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அப்போ அந்த டைமில் நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ அனலைஸ் பண்ணிவிட்டு ஸோ டிமாண்ட் பவர் பைக் எக்ஸப்ட்லாம் இருந்தது. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, எல்லாத்து மாதிரியும் ஒரே மாதிரி சர்வீஸ் கொடுக்காம நான் எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணேன்னா, ஆட்டோமேஷன்ஸும் அந்த டேட்டா விஷுவலைசேஷனும் நான் ட்ரை பண்ணேன். ஸோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, ஒரு கிக்கை க்ரியேட் பண்ணும்போது நான் ரொம்ப ஹை குவாலிட்டியில் பண்ணுவேன். ஸோ அப்போ தான் நமக்கு நிறைய ரீச் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு அதனாலேயே நான் நிறைய டாப் செல்லர்ஸோட ப்ரொஃபைல் போயிட்டு அவங்க எப்படி அப்டேட் பண்ணிக்கலான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்னோடய ப்ரொஃபைல் நான் சேஞ்ச் பண்ணுவேன். அதேமாதிரி கிளியராக நான் மென்ஷன் பண்ணுவேன் என்னோடய கிக்கில் நான் என்னென்னலாம் சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பையர்ஸ்க்கு இது ஓரளவுக்கு நல்லாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு சொல்லிவிட்டு. தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, ஒரு அட்ராக்டிவான கிக் தம்ப்நெயிலும் அதோட வீடியோவும் நல்லா வச்சுருப்பேன். ஸோ அது டக்குன்னு பார்த்தோன்னே ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த இமேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக இருக்கிற மாதிரி ஒரு கிளியர் டெக்ஸ்ட்டு வச்சுருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது இல்லாமல் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது ஃபைவரில். நம்ம ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் வீடியோ க்ரியேட் பண்ணிவிட்டு அதை அப்லோட் பண்ணுறது. ஸோ அது மாதிரி அப்லோட் பண்ணிங்கன்னா ஃபைவரே நம்மளோட வீடியோவை ரேங்கிங் பண்ணி முன்னாடி ரிசர்ச்சில் கொண்டு வரோம். பாயிண்ட் 4 பார்த்திங்கன்னா, ஒரு காம்படேட்டிவ் ப்ரைஸ் செட் பண்ணுவேன். ஸோ எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணிவிட்டு ஸோ அவங்க மார்க்கெட்டுக்கு எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டு ஸ்டார்டட் வித் லோ ப்ரைஸ், ரொம்ப சின்ன ப்ரைஸில் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இனிஷியலாக ரிவ்யூ கெயின்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்ஸ் ரிவ்யூ கெயின் பண்ணதுக்கப்புறம் நான் ஸ்லைட்லியே கொஞ்சம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது இல்லாமல் நான் ஆட் வேல்யூ பண்ணுற மாதிரி என்னென்ன அப்படின்னா ஃபாஸ்ட் டெலிவரி கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்மால் ஃபியூச்சர்ஸ் அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ தான் நீங்கள் ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஏன் ஆர்டர்ஸ் வரலன்னு ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ ஃபோக்கஸ் ஆன் பில்டிங் தி ஃபவுண்டேஷன்ஸ். நீங்கள் எந்த நீஷ் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்காக ஒர்க் பண்ணுங்கள். ஸோ ஒர்க் பண்ணிவிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களுக்கு தேடி வரும். ஸோ இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு கொஷின்ஸ் ஃப்ரீலான்சிங் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேக் டு பேக் உங்களுக்கு வீடியோ வரும். தேங்க்யூ.